மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அரசு ஊழியர் ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையான ஓய்வூதியம் சம்பந்தமாக ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. இது தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஓய்வூதியம் சம்பந்தமான இந்த அறிவிப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஏனென்று சொன்னால் 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் தமிழகத்தில் ஆசிரியர் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் இல்லை என்கிற அறிவிப்பை அப்போதிருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்தார்கள். 2004ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் இந்திய நாடு முழுவதும் பென்ஷன் என்பது நிறுத்தப்படுகிற அறிவிப்பை அன்றைக்கிருந்த பிஜேபி அரசு என்பது வெளியிட்டது. இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான ஆசிரியர் அரசு ஊழியர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியையும், எதிர்காலத்தில் தங்களுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தியிருப்பது சம்பந்தமாக அவர்கள் மத்தியிலே மிகப்பெரிய கொந்தளிப்பு என்பது ஏற்பட்டது. ஒரு 23 ஆண்டுகால பிரச்சனைக்கு இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு தீர்வு கண்டிருப்பது என்பது உண்மையிலேயே வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த 23 ஆண்டு காலத்தில் பல அரசுகள் வந்திருக்கிறது. இடையிலே பல முறை அதிமுக ஆட்சி என்பது வந்திருக்கிறது. ஏற்கனவே திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இதே கோரிக்கையை வற்புறுத்தி ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் அல்லது இப்போது போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய ஜாக்டே ஜியோ 2017ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்டதற்கு பிறகு பல கட்ட போராட்டங்கள் தமிழகத்திலே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டங்கள் நடைபெற்ற போதெல்லாம் அதிமுக அரசாங்கம் கடுமையான அடக்குமுறையை ஏவி அவர்களை கைது செய்வது, போராட்டத்தை தடை செய்வது, பலர் மீது ஏராளமான வழக்குகளை போடுவது, துறைவாரியான ஒழுங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வது போன்ற கொடூரமான அடக்குமுறைகளை திரு எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மேற்கொண்டது என்பதை இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமான ஒன்றாக இந்த ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்கிற மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கடந்த 4 ஆண்டு காலமாக ஜாக்டோஜியோ உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர் அரசு ஊழியர் சங்கங்கள் பல போராட்டங்களை நடத்தியதனுடைய விளைவாகத்தான் கடந்த ஆண்டு திரு ககன் சிங் பேடி IAS அவர்களுடைய தலைமையில் இந்த ஓய்வூதியம் வழங்குவது சம்பந்தமாக அரசுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்கான ஒரு குழுவை தமிழ்நாடு அரசாங்கம் நியமித்தது. ஓராண்டு காலத்திற்குள் அவர்கள் அறிக்கையை அளிக்க வேண்டும் என்கிற முறையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். கடந்த சில